எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் கனாஷ் ரெசிபி எப்படி பண்ணணுன்றதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் திங்காக எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் ரெண்டுக்குள்ளே என்னால் வந்து இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. மேபி இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ இதை பார்த்துட்ருக்க ஹோம் பேக்கர் ஷெஃப்ஸ் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். உங்கள் கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாக்லேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரெசிபி பண்ணும்போது பார்ப்பீங்க, க்ரீம் வந்து ஹாட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்லேட் வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது சாக்லேட் வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகணும். அதுக்காக தான். ஸோ மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் ரெண்டுத்துமே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஈவன் பட்டர் கூட. ஸோ பட்டர் வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாக்லேட், பட்டர், விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் டேஸ்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பட்டர் அண்டு சாக்லேட் வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து க்ரீமை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கோங்க. பாட் எடுத்துக்கிட்டு நீங்கள் கான்டி இந்த மாதிரி க்ரீம் பேஸ்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் க்ரீம்ஸ் வந்து நம்ம வந்து ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணக்கூடாது. ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணால் பேர்ன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிராஜுவலாக வந்து ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அது ஹீட் ஆகிடுச்சா, லைட்டாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்மோக் வரணும், அப்படி இல்லைன்னா பபுள்ஸ் லைட்டாக வந்தாலே போதும், அது வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சு குக் பண்ணாதீங்க க்ரீமை. ஸோ க்ரீம் வந்து ரொம்ப நம்ம ரெடியூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. க்ரீம் வந்து இந்த மாதிரி ஹீட் ஆனால் போதும். சாக்லேட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். சாக்லேட் வந்து இப்போ ஆட் பண்ணி நல்லா வந்து விஸ்க் பண்ணிங்கனாலே, சைட் பாட்டம் எல்லா இடத்துலையும் நல்லா விஸ்க் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாக வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்னென்னா, பாயில் பண்ணும் போதே வந்து சாக்லேட்டை வந்து போட்டு நீங்கள் வந்து க்ரீம் அண்ட் சாக்லேட்டை வந்து பாயில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாக்லேட்டும் வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்து சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சாக்லேட் கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்யூப்ஸாக வச்சுருக்க பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. விஸ்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் மிக்சர் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம்னா, இஃப் இன்கேஸ் பட்டர் வந்து மெல்ட் ஆகலைன்னா மேலேயே வந்து ஒரு மாதிரி ஆயில் ஸ்டேஜில் வந்து அது அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நின்றுடும். ஸோ அதை வெல் கம்பைன் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே கனாஷ் வந்து லுக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகும். என்ன தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணாலும் இஃப் இன்கேஸ் நம்ம பைப்பிங் பண்ணும்போது ஏதாவது சாக்லேட் வந்து மெல்ட் ஆகலை, அப்படியே வந்து பைப்பிங் நாசலில் வந்து மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைனான ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டெப், ஐஸ் பாத் பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க வந்து கேட்டுருந்தாங்க, ஃப்ரீசரில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபுட் சேஃப்டிக்காக பிளாஸ்ட் ஃப்ரீசர்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பிளாஸ்ட் ஃப்ரீசர் வந்து அரௌண்ட் வந்து -40 டிகிரி வரைக்கும் போகும். அதில் நம்ம கை வச்சா கையே வந்து ஒட்டிக்கும். அது வந்து வேறு. நார்மல் ஃப்ரீசர் டெம்பரேச்சர் வந்து 18 to 24. அந்த ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க ப்ராடக்ட் வந்து கெட்டு போகும். அந்த மாதிரி ஒரு ஹாட் ப்ராடக்டை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நம்ம ஃப்ரீசரும் வந்து அதுக்காக தயாரிக்கப்பட்டது கிடையாது. இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர் வந்து பர்டிகுலராக ரேப்பிடாக கோல் பண்ணுறதுக்காகவே ஃபுட் சேஃப்டி ரீசனுக்காக வந்து அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணால், நம்ம ஹோம் பேக்கர்ஸ் வந்து நம்மளால் வந்து அவ்வளோ பெரிய மிஷினரிஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஐஸ் பாத் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே க்ளீன் ட்ராப் நைஸாக வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு ஓட்டை போட்டுக்கிட்டு ரேப்பிடாக கோல் பண்ணுறதுக்காக கீழே வந்து ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் வாட்டர் போட்டு இந்த மாதிரி வந்து கோல் பண்ணி நீங்கள் வந்து சில்லரில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. இதை பற்றின மேலும் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காகனா, ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அதில் வந்து செல்ஃப் லைஃப் வந்து கம்மியாகும். அதில் வந்து நிறைய வந்து ஃபுட் சேஃப்டி ரீசன் இருக்கிறதுனால தான் நான் வந்து இது திரும்ப சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கனாஷோட பர்பஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த நுட்டிலா மாதிரி இது வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இதில் ஐசிங்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் பண்ணுற இந்த கேக் கூட வந்து பார்த்திங்கன்னா, இது ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் சாக்லேட் கோட்டிங் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க.
அதுக்கப்புறம் போடுற ஒவ்வொரு ரெசிபீஸும் வந்து இன்னொரு ரெசிபியை வந்து சம்மந்தப்பட்டது. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு பேஸ்ட்ரீஸை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோடு வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.